நம்மளை விட இளைய தலைமுறை ரொம்ப நல்லா அழகாக சிந்திக்கிறாங்க. அது தெலுங்கில் வந்து ரீல்ஸுன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன பையன் இருப்பான், அவன்கிட்ட ஒருத்தர் கேட்பார், சின்ன பசங்களை பார்த்தாலே நமக்கு இருக்கிற கெட்ட பழக்கம் என்ன, அவன்கிட்ட கேள்வி கேட்குறது. அவன் திரும்பி கேட்டான்னா நம்மளால சமாளிக்க முடியாது. ஒருத்தர் பெரியவர் கேட்பார் அந்த பையன்கிட்ட, அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி யார்? அந்த பையன் நல்லா பல்காக இருப்பான், இங்கே பார்த்துருப்பீங்க அநேகமா. பக்கத்தில் யாரு 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 அப்படிமா அவன் காதுக்குள்ளே சொல்லுவான், டொனால்டு ட்ரம்ப். இதை அவன் பாதி வாங்கிக்கிட்டு அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி பெட்ரோல் பம்ப் அப்படின்னு சொல்லுவான். டொனால்டு ட்ரம்ப்புங்கிறது அவன் காதில் பெட்ரோல் பம்ப்னு வந்துருக்கு. நான் கூட சின்ன புள்ள தெரியாமல் சொல்லுதுன்னு. இப்போ அந்த பையன் உண்மையிலேயே சர்வதேச அரசியல் பொருளாதாரம் தெரிந்த ஒரு மேதை என்பதால் தான் டொனால்டு ட்ரம்ப் என்பதை பெட்ரோல் பம்ப் என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். ரஷ்யாவிடமிருந்து இந்தியா 30 நாளைக்கு எண்ணெய் வாங்கி கொள்ள அமெரிக்கா அனுமதி. இந்த செய்தியில் ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா, தர்க்கம் இருக்கா? நம்ம எங்கே என்ன வாங்கணும்னு யார் முடிவு பண்ணணும்? நீங்கள் வரிசையாக பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் வரிசை. சில பேருக்கு இந்தியன் ஆயிலில் போட்டால் தான் பிடிக்கும், சில பேர் பாரத் பெட்ரோலியத்தில் போடுவாங்க, சில பேர் இந்துஸ்தான் பெட்ரோலியத்தில் போடுவாங்க, சில பேர் ஜியோவில் போடுவாங்க. இப்படி ஆனால் ஒரு ஆள் நின்றுக்கிட்டு நீ இதில் தான் போடணும்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் உங்களுக்கு கோபம் வரும். நான் எதில் போடணும்னு நீ சொல்லக்கூடாதியா, எனக்கு எதுலையா பிடிச்சேன்னு நான் போடுவேயான்னு ஒரு சராசரி 2 வீலர் வச்சிருக்க கூட சொல்லுவார். ஆனால் இந்தியா சொல்லுது, அமெரிக்காவுக்கு நன்றி, 30 நாட்கள் நாங்கள் ரஷ்யாவிடமிருந்து பெட்ரோல் வாங்கி கொள்ள அனுமதித்ததற்கு. இந்த கொடுமை எங்கே போய் சொல்கிறது? இப்போ அந்த பையன் சொன்னது சரியா இருக்கா? அமெரிக்க ஜனாதிபதி பெட்ரோல் பம்ப்னு சொன்னது சரியா இருக்கா? இப்போ ஒருத்தர் சொல்லியிருக்கார், என்னை பற்றி நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க, நான்லாம் தண்ணிக்குள்ளேயே நீச்சல் அடித்து அணைக்கட்டெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறவன், எனக்கு கூட ரொம்ப ஆச்சரியம், ஏன் அடிக்கடி காணா போயிடுறாருன்னு. அப்புறம் தான் தெரியுது ஒரு அடிக்கடி தண்ணிக்குள்ளே போய் அணைக்கட்டுகளை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு. உண்மையிலே இந்த நேரத்துக்கெல்லாம் நம்ம கலைமாலையில் இவ்வளவு கூட்டம் இருக்கிறது ரொம்ப அதிசயமான விஷயம். ஏன்னா முன்னால் நம்ம கலையிறவுன்னா 6 மணிக்கு ஆரம்பித்து 6 மணிக்கு முடிப்போம். தோழர்களே தோழர்களே தூக்கம் நமக்கில்லை வாருங்கள் என்று பாடுறப்ப சரியாக விடிஞ்சிருக்கும். கலை இரவு என்பது தாமுயக்காசா தமிழ்நாட்டிற்கு கொடுத்த ஒரு கலை இலக்கிய கொடை. இருந்தாலும் நேரத்தின் அருமை கருதி இங்கே எனக்கு முன்னால் நம்முடைய பறை இசை கலைக்குழு தோழர்கள், அதில் பாதி எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல, ஒரு வணக்கம் சொன்னது தான் நீங்கள் நிறைய பேர் கவனிச்சிங்க. ஏன்னா இப்போ வாங்கண்ணா வணக்கங்கண்ணாங்கிறது தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அவர் என்னையா வணக்கத்தையே நிர்பந்தம் பண்ணி வாங்குறாரே நீங்கள் நினச்சிருப்பீங்க. வணக்கம் சொன்னால் பதில் வணக்கம் சொல்கிறது ஒரு மரபு. அதில் கவனிச்சிங்கன்னா 3 வண்ணங்கள் இந்த மேடையை அலங்கரித்தது. ஒன்று சிவப்பு, இன்னொன்று கருப்பு, இன்னொன்று நீலம். இவை 3 வண்ணங்கள் அல்ல, இந்த நாட்டை வழிநடத்த வேண்டிய எண்ணங்கள் என்கிற அடிப்படையிலே தான் கருப்பு சிவப்பு நீலம் என்கிற இந்த 3 நிற உடைகளை அணிந்த அந்த தோழர்கள் இந்த மேடையிலே அற்புதமான ஒரு பறை இசையை முழங்கினார்கள். நான் மிகச் சுருக்கமாக என்னுடைய உரையை அமைத்துக்கொள்ள விரும்புகிறேன். நிறைய பிள்ளைங்க உட்காந்துருந்தாங்கன்னா பேச ஆரம்பித்தோடனே புறப்பட்டுருச்சுங்க, சரி அடுத்து அடித்தா வருவோம்டா அப்படின்ட்டு. அவங்கெல்லாம் அனைத்து கட்சி பிரமுகர் மாதிரி, யார் கூட்டம் போட்டாலும் முதல் இடத்துல வந்து பிடிச்சிருவாங்க. நம்ம கலையரவு மேடையில் தான் நாக்காளிக்கு அடிதடியே கிடையாது, யார் வேணாலும் எந்த நாக்காளியிலும் உட்காரலாம். ஒரு குட்டி கதை சொல்லி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி குட்டி கதை சொல்கிறது தான், இன்றைக்கி பூரா தமிழ்நாடே ஒரு குட்டி கதையை கேட்டு தான் கலங்கி போயிருக்கு. நானும் ஒரு குட்டி கதை சொல்லி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். அதுவும் யானையை பற்றிய. கேட்குதா? நல்ல வேலை, ஒரு மீட்டிங்கில் கேட்குதான்னு கேட்குறேன், பல பேர் கேட்கல, நீங்கள் பேசுங்கன்ட்டாங்க. அதனால தான் கேட்குதான்னு எனக்கே சந்தேகமாக இருக்குது, நான் பேசுகிறது கேட்குதா அப்படின்னு. அது ஒரு யானையை பற்றிய ஒரு குட்டி கதை. அங்கே ஒரு கதை கேட்டிருப்பீங்க, யானை கதை தான். அதுவும் இது ஒரு யானை கதை தான். இது கேரளாவில் நடந்தது. கேரளாவில் ஒரு திருவிழாவின் பொழுது மிகப்பெரிய தூண்களை, மரத்தூண்களை எடுத்து வைப்பதற்கு மிகப்பெரிய குழிகளை வெட்டியிருந்தார்களாம். அது மனிதர்கள் சேர்ந்து தூக்கி வைக்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமான மரத்தூண்கள். எனவே யானைகளை வைத்து அந்த மரத்தூண்களை ஒவ்வொரு குழியாக அந்த
பாகன் கட்டளையிட அந்த யானைகள் சேர்ந்து சேர்ந்து அந்த குழியிலே அந்த தூண்களை வைக்க அதை மூடிக்கொண்டே இருந்தார்களாம். அதே போல் வரிசையாக எல்லா குழியிலையும் அது தூண்களை வச்சிருச்சு யானை. ஒரே ஒரு குழி பக்கத்தில் வருகிற பொழுது, ஒரு பள்ளத்தின் பக்கம் வருகிற பொழுது இந்த யானை என்ன பண்ணியிருக்கு, அதுக்குள்ளே வைக்காமல் பின் வாங்கிக்கிட்டே இருந்திருக்கு. பாகனுக்கு ஒரே குழப்பமாயிருச்சு. என்ன யானை கூட நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்குது, இது வரைக்கும் எல்லா குழியிலையும் கரெக்டாக அந்த மரம் எடுத்து வச்சிச்சே, இதில் மட்டும் என்னன்னு சொல்லி அவர் அங்குஜத்தை எடுத்து குத்திக்கிட்டே இருந்திருக்காரு. யானை திரும்ப திரும்ப பின்வாங்கிக்கிட்டே இருந்திருக்கு. ரொம்ப நேரம் அந்த பாகனுக்கு ஒரு சந்தேகம் ஏன் அதுக்குள்ளே அந்த மரத்தை எடுத்து வைக்க மாட்டேங்குதுன்னு குனிந்து பார்த்த பொழுதுதான் அந்த குழிக்குள்ளே ஒரு பூனை குட்டி விழுந்து கிடந்ததாம். அதை எப்படியோ அந்த யானை புரிந்து கொண்டுதான் நம்மால் ஒரு பூனைக்கு இடையூறு நேரக்கூடாது என்பதற்காகத்தான் யானை அந்த குழியிலே அந்த மரத்தூணை வைக்க மறுத்தது. இதிலிருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய நீதி என்ன? பூனை சிறுபான்மை, யானை பெரும்பான்மை. சிறுபான்மையை காக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு பெரும்பான்மையினருக்கு இருக்கிறது என்பது யானைக்கே புரிகிறது. இங்கு இருக்கிற சிலருக்கு புரிகிறதா என்பதுதான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. நாளை சர்வதேச மகளிர் தினம். நிறைய தோழர்கள் சகோதரிகள் வந்திருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் இந்த சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி ஆளுக்கு ஒரு பவுனு கொடுக்கலாம்னு தான் எனக்கும் ஆசை. வீட்டில் தங்கச்சொலங்க இருந்தால் கூட இவ்வளவு இது தங்கம் கொடுக்குறேன்னு சொல்கிறது தானே. இருந்தாலும் இப்போ தங்கம் விற்கிற விலையில் இனிமேல் நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு வேணால் தங்கம் பவுனுன்னு பேர் வச்சுக்கலாமே தவிர ஏழை எளிய மக்கள் இனிமேல் தங்கம் தாலி கூட செய்ய முடியுமா அப்படின்னு தெரியலை. தங்கம் கொடுக்கலாம்னு தான் ஆசைப்படுற எல்லாமே நடக்குதா? எனவே தங்கங்களே என்கிற வார்த்தையிலே நீங்கள் திருப்தி அடைய வேண்டும் என்பதை தவிர நான் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா நீங்கள் இந்திய நாட்டினுடைய பொருளாதாரத்தை ஒன்றிய நிதியமைச்சருடைய பட்ஜெட்டை பார்த்தெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டியதில்லை. இந்த தொடர்கள் நிறைய பார்க்குறீங்கல்ல, அதில் வருகிற விளம்பரங்களை தொடர்ச்சியாக பார்த்தாலே போதுமானது. அதிகமாக வருகிற விளம்பரம் என்ன? இப்போ ஏராளமான நகை கடைகளுடைய விளம்பரம். ஒரு காலத்தில் நகை கூடங்க குடும்ப டாக்டர்னு ஒருத்தர் இருப்பார்ல, முன்னாலே எல்லாம் ஏதாவது ஒன்றுன்னா ஒரு பையை தூக்கிட்டு வருவார். அது மாதிரி குடும்பத்துக்குன்னே ஆசாரி இருப்பாங்க, தங்க நகை ஆசாரிகள் இருப்பாங்க. பொதுவாக நம்ம வீடுகளில் நல்ல திருமாங்கல்யம் உள்ளிட்ட நல்ல காரியங்களுக்கு அவங்க தான் கொடுப்பாங்க. இப்போ அந்த தங்க ஆசாரிகள் எல்லாம் பெரிய பெரிய கார்ப்பரேட் நகை கடைகளுக்கு கூலி வேலைக்கு போயிட்டாங்க. ஏன்னா இவங்க இந்த போட்டி போட அவர்களால் முடியலை. அவங்கெல்லாம் இப்போ இன்றைக்கி கூலி தொழிலாளியாக நம்ம கோயம்புத்தூர் உட்பட பல இடங்களில் அந்த குடும்ப தங்க நகை ஆசாரிகளை இன்றைக்கு காணவில்லை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவரு பளபளப்பான பரபரப்பான விளம்பரங்கள், நகை வாங்குங்க 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 அப்படின்னு. அதில் ஒரு விளம்பரம் பார்த்தீங்கன்னா தங்க நகை வாங்குங்க. அதில் ஒருத்தர் திருச்சியில் ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. திருச்சி மெயின்காட் பஸாரில் நிறைய நகை கடைகள் உண்டு. அதில் ஒரு கடையில் ஒருத்தர் என்ன பண்ணான், திருவாரூர்காரன் முருகன்னு பேர், நகைக்கடை பின்னால் ஒரு ஓட்டையை போட்டு நகையை ஆட்டையை போட்டு போயிட்டான். இது ஒரு சின்ன செய்தி தான். ஆனால் அந்த நகைக்கடைக்காரருக்கு குறுகுறுன்னு ஆகிப்போச்சு. இந்த நகைக்கடை பஜாரில் இவ்வளோ கடை இருக்கும் பொழுது இவன் ஏன் நம்ம கடையை செலக்ட் பண்ணான் அப்படின்னு திருச்சி மத்திய சிறைக்கே போய், ஏன் முருகா இவ்வளவு கடை இருக்க, ஏன் கடையில் ஏன் முருகா அடித்தேன்னு கேட்டிருக்காப்புல. அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், நீங்கள் தானே சாமி சொன்னீங்கன்னு இருக்கான். நான் என்ன சொன்னேன், ஏன் கடையை உடைச்சி நகையை திருடுன்னு நான் சொன்னேன்? இல்லை, நீங்கள் தான் விளம்பரத்தில் சொன்னீங்க, எல்லா கடையும் பாருங்கள், கடைசியாக நம்ம கடைக்கே வந்துருங்கன்னு சொன்னீங்க. நானும் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தேன், உங்கள் கடை தான் ரொம்ப வசதியாக இருந்துச்சு, இருட்டில் கண்ணக்கோள் வைக்கிற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு நகை கடை விளம்பரங்கள். அதுக்கு அடுத்த விளம்பரம் என்ன, நகையை அடகு வைக்கிறதுக்கான விளம்பரங்கள். நம்ம தாமியா காசாவினுடைய தலைவர்களில் ஒருவரான தோழர் தமிழ்ச்செல்வன் அடகுன்னு ஒரு கதை எழுதியிருக்காரு. அது என்ன கதைன்னா, ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தங்க நகையை அடகு வச்சது வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைப்போம். இந்த நகை அடகு சீட்டு இருக்குல்ல, அதை ஒருத்தர் என்ன பண்ணுவான்னா 8ஆ மடித்து தான் பர்ஸுக்குள்ளே ஒழிச்சு வச்சுருப்பான். ஏன்னா நம்ம நகையை அடகு வச்சது ஒரே ஒரு மோதிரம் தான் போட்டிருப்பான், அது ஒரு இத்து போன மோதிரம். அது வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு 8ஆ மடித்து, நீங்கள் பெரிய பெரிய அரண்மனையில் தான் ரகசிய அறை இருக்குன்னு நினைக்காதீங்க. நம்ம வச்சுருக்க பர்ஸிலேயே பல பேர் ரகசிய அறையெல்லாம் வச்சுருப்பாங்க.
அப்படி ஒரு ரகசிய அறைக்குள்ளே அந்த நகைச்சீட்டை ஒளிச்சு வச்சுருப்பான். இதை ஒட்டி தான் அந்த கதை போகும். ஆனால் அந்த நகை அடகு வைக்கிறதே ஒரு பெரிய திருவிழா மாதிரியும், பெரிய பெரிய ஆளெல்லாம் விட்டு கூப்பிடுறாங்க, வாங்க நகையை அடகு வைக்கலாம், கையில் தங்கம் என்றால் காசு அப்படியே வைத்து தருகிறோம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. விளம்பரம் நகை வாங்குன்னு. அடுத்த விளம்பரம் என்ன? அவங்களுக்கு தெரியும் நம்ம வாங்கினா வீட்டில் வச்சுருக்க மாட்டோம்னு. அடுத்து நேராக நகை கடைக்கு தான் அடகு கடைக்கு தான் வருவாங்கன்னு அடகு விளம்பரம். 3வது விளம்பரம் தாங்க சூப்பர். அடகு வைத்த நகையை மீட்க முடியவில்லையா, இந்த ஃபைனான்ஸுக்கு வாருங்கள், நாங்களே நகையை எடுத்து விற்று மிச்சம் மீதி இருந்தால் தர்றோம். இந்த 3 விளம்பரத்துக்குள்ளே இந்திய பொருளாதாரமே அடங்கி போச்சுங்க. ஏன் சொல்கிறேன்னா, நாளைக்கு சர்வதேச மகளிர் தினம். இந்த அமைப்பை உருவாக்கிய தலைவர்களில் ஒருவரான நம்முடைய அன்பு தோழர் கந்தர்வன் ஒரு கவிதையில் சொல்லுவார், நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை. யோசிச்சு பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை லீவு பெண்களுக்கு உண்டா? அதனால தான் சொன்னார், நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லைன்னு. நீங்கள் இந்த சொர்க்கம் நரகம்னு நிறைய கதைகள் இருக்குல்ல, இதெல்லாம் கற்பனை பண்ணது கூட ஒரு அழுகி போன ஆணினுடைய மூளையாக தாங்க இருக்கணும். இப்போ சொர்க்கம் பற்றி யோசிக்கிற பொழுது கூட இவனுடைய அதிகபட்ச கற்பனையாக என்ன இருக்குது? சொர்க்கம்னா என்ன இருக்குன்னு கேளுங்க அவன்கிட்ட. அங்கே சோமபானம் சுறாபானம்னு 2 பானம் இருக்கும். இந்த ஆம்பளைகளால் அதிகபட்சம் டாஸ்மாகை தாண்டி யோசிக்கவே முடியாது. சொர்க்கத்துக்கே போனாலும் சோமபானம் சுறாபானம் 2 வெரைட்டி இருக்கும். அப்புறம் ரம்பா, ஊர்வசி, திலோத்தமை இவங்களெல்லாம் நான் ஸ்டாப்பாக ஆடிக்கிட்டே இருப்பாங்க. இவ்வளவு தாங்க ஒரு ஆணால் சொர்க்கம் பற்றி கூட சிந்திக்க முடியும். ஆனால் நான் இதே மாதிரி ஒரு பெண்கள் கூட்டத்தில் பேசுகிறப்ப கேட்டேன், ஒருவேளை ஒரு பெண் சொர்க்கம் குறித்து யோசித்திருந்தால் அவங்க என்ன சொர்க்கத்தை பற்றி யோசிச்சிருப்பாங்க? பெரிய அளவுக்கு யோசிக்க மாட்டாங்க. சொர்க்கத்தில் இருக்கிற வீடுகளில் அடுப்பங்கரை இருக்காது என்பதுதான் பெண்களுடைய அதிகபட்ச சொர்க்கம் பற்றிய சிந்தனையாக இருக்கும். இங்க மாமேதை லெனின் சொல்வாருங்க, அடுப்பங்கரையில் வெந்து கொண்டிருப்பது விறகுகள் மட்டுமல்ல, பெண்களுடைய சக்தியும் தான் என்று மாமேதை லெனின் சொல்லுவார். தந்தை பெரியார் சொன்னார், பெண்களின் கைகளில் இருக்கிற கரண்டியை பறித்துவிட்டு அவர்கள் கையில் என்றைக்கு பேனாவை இந்த சமூகம் கொடுக்கிறதோ அன்றைக்கு தான் இந்த சமூகம் உருப்படும் என்று பெரியார் சொன்னார். இன்றைக்கு பேனாவையும் தாண்டி நம்முடைய பெண்களின் கையில் கணினி விளையாடுவது நிச்சயமாக ஒரு சமூகத்தில் ஒரு முன்னேற்றம் தான். இப்போ நிறைய கணினி பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கெல்லாம் கணினி கொடுக்கிற ஒரு காலமாக இது இருக்கிறது. இன்னைக்கு இந்த ஆண் பெண் சமத்துவம், இதே கந்தர்வன் இன்னொரு கவிதை சொன்னாருங்க. அது என்னன்னா, எனக்கு பிடிக்கவில்லை. கவிதை இப்படி தான் துவங்குது, எனக்கு பிடிக்கவில்லை, கடை கடையாக நின்று யானை பிச்சை எடுப்பதும் நாடு நாடாக சென்று இந்தியா பிச்சை எடுப்பதும் எனக்கு பிடிக்கவில்லை என்று கந்தர்வன் எழுதினார். கடை கடையாக நின்று யானை பிச்சை எடுப்பதும் நாடு நாடாக சென்று இந்தியா பிச்சை எடுப்பதும் எனக்கு பிடிக்கவில்லை என்று கந்தர்வன் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதிய ஒரு கவிதை. நீங்கள் ஒரு துணுக்கு ஒன்று வந்துச்சுங்க. நம்மளை விட இளைய தலைமுறை ரொம்ப நல்லா அழகாக சிந்திக்கிறாங்க. அது தெலுங்கில் வந்து ரீல்ஸுன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன பையன் இருப்பான், அவன்கிட்ட ஒருத்தர் கேட்பார், சின்ன பசங்களை பார்த்தாலே நமக்கு இருக்கிற கெட்ட பழக்கம் என்ன, அவன்கிட்ட கேள்வி கேட்குறது. அவன் திரும்பி கேட்டான்னா நம்மளால் சமாளிக்க முடியாது. ஒருத்தர் பெரியவர் கேட்பார் அந்த பையன்கிட்ட, அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி யார்? அந்த பையன் நல்ல பல்காக இருப்பான், இங்கே பார்த்துருப்பீங்க அநேகமா. பக்கத்தில் யாரு 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 அப்படிமா அவன் காதுக்குள்ளே சொல்லுவான், டொனால்டு ட்ரம்ப். இதை அவன் பாதி வாங்கிக்கிட்டு அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி பெட்ரோல் பம்ப் அப்படின்னு சொல்லுவான். டொனால்டு ட்ரம்ப்புங்கிறது அவன் காதில் பெட்ரோல் பம்ப்னு வந்துருக்கு. நான் கூட சின்ன புள்ள தெரியாமல் சொல்லுதுன்னு. இப்போ அந்த பையன் உண்மையிலேயே சர்வதேச அரசியல் பொருளாதாரம் தெரிந்த ஒரு மேதை என்பதால் தான் டொனால்டு ட்ரம்ப் என்பதை பெட்ரோல் பம்ப் என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி இருக்குல்ல, நக்கிற ஏதோ ஒன்றுக்கு செக்கும் தெரியாது சிவலிங்கமும் தெரியாது, எங்கே எண்ணெயை பார்த்தாலும் அது பாட்டுக்கு போகும் அப்படின்னு.
அதுக்கு அந்த அந்த பிராணிக்கு பொருந்துமோ பொருந்தாதோ தெரியாதுங்க. ஆனால் அமெரிக்க வல்லரசுக்கு நிச்சயமாக பொருந்தும். எங்கே எண்ணெயை கண்டாலும் அது நாலுகால் பாய்ச்சலிலே உடனடியாக போய் நின்றுவிடும். அடுத்த நாட்டை பற்றி பேசுறது நமக்கு அவசியம் இல்லை. இன்னைக்கு பேப்பரில் ஒரு செய்தி என்ன தெரியுமா? ரஷ்யாவிடமிருந்து இந்தியா 30 நாளைக்கு எண்ணெய் வாங்கி கொள்ள அமெரிக்கா அனுமதி. இந்த செய்தியில் ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா, தர்க்கம் இருக்கா? நம்ம எங்கே என்ன வாங்கணும்னு யார் முடிவு பண்ணணும்? நீங்கள் வரிசையாக பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் வரிசை. சில பேருக்கு இந்தியன் ஆயிலில் போட்டால் தான் பிடிக்கும். சில பேர் பாரத் பெட்ரோலியத்தில் போடுவாங்க, சில பேர் இந்துஸ்தான் பெட்ரோலியத்தில் போடுவாங்க, சில பேர் ஜியோவில் போடுவாங்க. இப்படி ஆனால் ஒரு ஆள் நின்றுக்கிட்டு நீ இதில் தான் போடணும்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் உங்களுக்கு கோபம் வரும். நான் எதில் போடணும்னு நீ சொல்லக்கூடாதியா, எனக்கு எதுலையா பிடிச்சேன்னு நான் போடுவேயான்னு ஒரு சராசரி 2 வீலர் வச்சிருக்க கூட சொல்லுவார். ஆனால் இந்தியா சொல்லுது அமெரிக்காவுக்கு நன்றி, 30 நாட்கள் நாங்கள் ரஷ்யாவிடமிருந்து பெட்ரோல் வாங்கி கொள்ள அனுமதித்ததற்கு. இந்த கொடுமை எங்கே போய் சொல்கிறது? இப்போ அந்த பையன் சொன்னது சரியா இருக்கா? அமெரிக்க ஜனாதிபதி பெட்ரோல் பம்ப்னு சொன்னது சரியா இருக்கா? மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஜான் பிரிட்டாஸ் மாநிலங்களவையிலே கேட்டார், இந்தியாவினுடைய பெட்ரோலியத்துறை அமைச்சர் இந்தியாவில் இருக்கிறாரா இல்லது அமெரிக்காவில் இருக்கிறாரா? இதை விட பெரிய கொடுமைங்க. ஐயா வந்திருக்காங்க, தமிழறிஞர். நான் நெஞ்சு கூட்டுக்குள்ளே வைத்து நேசிக்கிற ஒரு அற்புதமான தமிழ் அறிஞர். பொதுவாக தமிழ் இலக்கியத்தில் நமக்கு விருந்தினர் என்று வந்துவிட்டால் நம்முடைய உயிரை கொடுத்தேனும் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பது நம்முடைய மரபு. ஒருவர் நம்மை தஞ்சம் என்று அடைந்து விட்டால், நம்மை அடைக்கலம் என்று வந்துவிட்டால், நம் வீட்டுக்கு விருந்தினராக வந்துவிட்டால் நம்முடைய உயிரை கொடுத்து கூட அவரை பாதுகாக்க வேண்டும். இப்படித்தான் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் ஈரானில் இருந்து இங்கே வந்து பயிற்சி பெற்றுவிட்டு ஈரான் வீரர்கள் கப்பலிலே இந்திய பெருங்கடலிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய அதில் வேற சொல்கிறாங்க. இப்போ ஒருத்தர் சொல்லியிருக்கார், என்னை பற்றி நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க, நான்லாம் தண்ணிக்குள்ளேயே நீச்சல் அடித்து அணைக்கட்டெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறவன். எனக்கு கூட ரொம்ப ஆச்சரியம், ஏன் அடிக்கடி காணாம போயிடுறாருன்னு. அப்புறம் தான் தெரியுது ஒரு அடிக்கடி தண்ணிக்குள்ளே போய் அணைக்கட்டுகளை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு. 2ஆம் உலகப் போருக்கு பின்பு ஒரு கடலுக்குள்ளேயே வந்து தாக்குகிற ஒரு கொடூரமான கருவியை வைத்து ஈரானுடைய போர் வீரர்கள் சென்ற ஒரு யுத்த கப்பல் கூட இல்லை, ஒரு பயணிகள் கப்பல் தகர்க்கப்பட்டிருக்கிறது. நான் நினைச்சேன், நம்ம இந்தியாவுக்கு விருந்தினர்களாக வந்தவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், நம்முடைய ஒன்றிய அரசு உடனடியாக இதை வன்மையாக கண்டிக்கும் என்று நான் நினைத்தேன். ஆனால் இவர்கள் கண்டிப்பதற்கே 5 நாட்கள் ஆகி இருக்கிறது. அப்போ கூட கண்டிக்கிறேன்னு சொல்லலைங்க. என்ன வார்த்தை சொல்லியிருக்காங்கன்னா, இது துரதிர்ஷ்டவசமானது என்கிற வார்த்தையை தான் சொல்லப்பட்டிருக்கு. நீ நல்லா யோசிச்சிங்கன்னா, ஒரு காலத்தில் யூதர்கள் வேட்டையாடப்பட்டார்கள். ஹிட்லர் என்கிற உலக கொடுங்கோலன், இதில் யார் தன்னை உயர்ந்தவர் என்று கருதி கொள்கிறார்களோ அதுதாங்க வெறுப்பின் துவக்கம். எல்லாரும் சமம் அப்படின்னு நினச்சா அன்பு வளரும். நான் ஏதோ ஒரு வகையில் அறிவிலோ ஜாதியிலோ மதத்திலோ நிறத்திலோ இனத்திலோ சுத்த இரத்தத்திலோ ஒருவரை விட உயர்ந்தவன் என்று நினைத்தால் அதுதான் என் மனதுக்குள்ள வெறுப்பு என்கிற நெருப்பை வளர்வதற்கான துவக்கம். அப்படித்தான் ஹிட்லர் நினைத்தான். இந்த யூதர்கள் மனித குலத்துக்கே எதிரிகள், ஆரிய ரத்தம் தான் உலகத்தினுடைய சுத்த ரத்தம், நாம் எல்லாம் ஆரியர்கள் என்கிற ஹிட்லருடைய அந்த கோட்பாடு தான் 2ஆம் உலகப் போர் காலத்தில் மிகப்பெரிய மனித படுகொலைக்கு வித்திட்டது. இப்போ கூட படிச்சீங்கன்னா அந்த 2ஆம் யூதர்கள் எவ்வாறெல்லாம் கொடூரமாக கொல்லப்பட்டார்கள் என்று நிறைய சான்றுகள் இருக்கிறது. ஆனால் அதே யூதர்கள் எல்லாரும் கிடையாது. ஏன், மூலதனத்தை தந்த மாமேதை மார்க்ஸ் கூட ஒரு யூத வழியிலே வந்தவர் தான். அறிவியலாளர் ஐன்ஸ்டீன் கூட யூத வழியிலே வந்தவர் தான். அறிவுக்கும் இனத்துக்குமோ வெறுப்புக்குமோ சம்பந்தம் கிடையாது. ஆனால் யூதர்களை தேடி 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 வேட்டையாடினான் அன்றைக்கு ஹிட்லர். ஏன்னா ஆரிய ரத்தம் தான் சுத்த ரத்தம் அப்படின்னு அவன் சொன்னான், அதுதான் தூய்மையானதுன்னு சொன்னான். ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது? அதே யூதர்கள் பெயரால் அமைந்த ஒரு நாடு
உலகத்திலே அண்டை நாடுகளை எல்லாம் அடிக்கிறது. யோசிச்சு பாருங்க, யாரை வேணாலும் அடிக்கலாம், எப்போ வேணாலும் தூக்கலாம். அப்படின்னெல்லாம் ஒரு நிலை வந்தால் இந்த உலகத்திலே ஏதாவது ஒரு சமநிலை இருக்குமா? எந்த நாட்டு அதிபரை வேணாலும் நான் தூக்குவேன், யாரும் எதுவும் என்ன கேட்க முடியாது என்கிற உலகளாவிய ஒரு வெறுப்பு இன்றைக்கு திட்டமிட்டு வளர்க்கப்படுகிறது. ஒரு காலத்தில் உலக அமைதி வேண்டும், ஏண்டா ஈரானை அடிச்சிங்கன்னா அவன் அணுகுண்டு தயாரிக்க முயற்சி பண்ணானான். அணுகுண்டு தயாரிக்க முயற்சி பண்ணதே தப்புன்னா இப்போ உன்னகிட்ட அணுகுண்டு இல்லையா அப்படின்னு அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் கேட்டிங்கன்னா உலகத்தில் இருக்க மொத்த அணுகுண்டும் அவங்கள்ட்ட தாங்க இருக்கு. நமக்கே அணுகுண்டுன்னா என்னன்னு தெரியாதுங்க. ஐன்ஸ்டீனை கேட்டாங்க ஒரு தடவை, 3ஆம் உலகப்போர் வந்தால் உலகம் எப்படி இருக்கும்னு. அவர் திரும்ப கேட்டார், உலகம் எப்படி இருக்கும்னார். எல்லாரும் வச்சுருக்காங்க இங்கே அணுகுண்டுன்னா தீபாவளிக்கு இந்த பச்சை கலரில் இருக்க அந்த அணுகுண்டுன்னு நினச்சிக்காதீங்க. ஒரு முறை நம்ம மேடை கலைவாணர் நன்மாறன் ஒரு கூட்டத்துக்கு போயிருக்காருங்க. உலக சமாதானத்தை வலியுறுத்தி எல்லா நாட்டுக்கிட்டையும் அணுகுண்டு இருக்குது, யாரும் அதை வெடிச்சிடக்கூடாதுப்பா, எவனுக்காவது லேசாக மூட விட்டாயி ஒருத்தன் போட்டான்னு வை, அவன் சும்மா இருப்பானா, ஆளுக்கு ஒன்று தூக்கி போடுவாங்க. கடைசியாக உலகத்தில் என்ன மிஞ்சும்? கரப்பாம்பூச்சி மட்டும்தான் மிஞ்சும். உலகத்தில் இருக்க இன்றைக்கும் ஹிரோஷிமா நாகசாகியில் போடப்பட்ட குண்டுகளினுடைய தாக்கம் இன்றைக்கு வரைக்கும் ஹிரோஷிமாவிலையும் நாகசாகிலையும் இருக்குது. உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், 2ஆம் உலகப்போர் கிட்டத்தட்ட முடிவடைந்து விட்ட நிலையில் இப்போ எப்படி ஈரான் சமாதானத்துக்கு வந்துவிட்ட நிலையில் போர் துவங்கியதோ அன்றைக்கு ஜப்பானும் கிட்டத்தட்ட போரை முடிவுக்கு கொண்டு வருகிற நிலையிலே தான் அமெரிக்கா 2 குண்டுகளை போட்டது. ஒன்று ஹிரோஷிமா, இன்னொன்று நாகசாகி. போட்டால் எப்படி அணுகுண்டு வெடிக்கும்னு ஆராய்ச்சி பண்ணத்தான் நாங்கள் போட்டோம்னாங்க. சர்ரா ஒன்று போட்டியே அதோட போடக்கூடாதான்னா, இல்லை ஹிரோஷிமாவில் போட்டது யுரேனியத்தில் தயாரித்த குண்டு, நாகசாகியில் போட்டது தோரியத்தில் தயாரித்த குண்டு. இதில் வேகமாக சாகுறாங்களா, அதில் வேகமாக சாகுறாங்களா, அடுத்தடுத்து நம்ம யுரேனியம் குண்டை போடலாமா தோரியம் குண்டை போடலாமாங்கிறதுக்காகத்தான் 2 இடத்துல போட்டு டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கப்புறம் உலகத்தில் எங்கேயும் குடியிருப்பு பகுதிகளிலே அணுகுண்டு வெடிக்கப்படவில்லை. நன்மாரன் என்ன சொன்னாலும் கூட்டத்தில் போய் இப்படி அணுகுண்டு வச்சுருக்காங்க, அதெல்லாம் வெடிச்சிடக்கூடாதுப்பான்னு பேசிட்டு வந்திருக்கிறார். அவர் பேசிட்டு ஒரு கடையில் டீ குடிச்சிக்கிட்டு இருக்கப்போ ஒருத்தன் வந்து கேட்டானா, ஐயா ஏதோ அணுகுண்டு போட போகிறதா சொன்னீங்களே, எப்போயா போட போகிறாங்கன்னு கேட்டிருக்காரு. அவர் சொன்னாரா, நான் மூச்சை பிடிச்சி 3 மணி நேரம் போடக்கூடாதுன்னு பேசிட்டு வந்தேன், நீ என்னையா ஏதோ டீ எப்போ போடுவாங்கிற மாதிரி எப்போ அணுகுண்டு போடுவாங்கன்னு கேட்குற அப்படின்னாராம். அதுக்கு அந்த ஆள் சொன்னாலாம், போடணுமையா அப்படின்னாராம். ஏன் உலகத்தையே வெறுத்துட்டாரு நினச்சி, இல்லைங்க ஏன் போடக்கூடாது, இல்லைங்க நான் சொல்கிறேன் ஏன் போடணுமையா அப்படின்ட்டு போயிட்டாராம். வேறு பக்கத்தில் தோழர், ஏன் அந்த ஆள் இப்படி போடணும் அணுகுண்டு போடணும்னு அலைகிறான் அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னானா, இல்லை தோழர், இந்த ஊர் பூரா கடன் வாங்கியிருக்கான், டெய்லி விடிஞ்சா வீட்டுக்கு வந்துடுறாங்க, அணுகுண்டு போட்டு உலகம் அழிஞ்சா நம்ம கடன் பிரச்சனை அன்னையோட தீரும்னு நினைக்கிறான், அதனால தான் போட்டு உலகமே அழியும்னு நினைக்கிறான்னு தோழர் நன்மாரன் ஒரு கூட்டத்தில் சொன்னார். நான் மிகுந்த கவனத்தோடு சொல்கிறேன், இந்த உலகம் இன்னைக்கு யுத்த மேகங்கள் எங்கேயோ நடக்கிறது, நம்மளை பாதிக்காமல் இருக்கா? யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் துபாயில் இருக்காங்க, எத்தனை பேர் அபுதாபியில் இருக்காங்க, எத்தனை பேர் கத்தாரில் இருக்காங்க, அவர்களுடைய குடும்பம் என்ன ஆகிறது? இன்னைக்கு சமையல் எரிவாயு விலை உயர்த்தப்பட்டிருக்க, நீங்கள் உடனே திருப்பி கேட்கலாம், அது வர்த்தக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் தானே அப்படின்னு. அங்கே எரியிறது பூரா நம்ம காசில் தானே எரியுது. ஹோட்டலில் புரோட்டா போடுறது பூரா நம்ம சிலிண்டருக்கு யார் காசு கட்டணும்? டீ கடையில் சுற்றுறதுக்கு யார் காசு கட்டணும்? நம்ம தானே கட்டணும். அப்போ எங்கேயோ நடக்கிறது நம்மளை பாதிக்குது இல்லை. எங்கேயோ எவனோ அடிச்சுக்கிட்டா நம்ம டிவியில் வந்து மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டே ஒவ்வொரு டிவியாக பார்க்க முடியாது. எங்கேயோ நடக்கிறது நம்ம குடும்பத்துக்குள்ளேயும் வெடிக்குது. இப்போவே பல பெட்ரோல் பல்கை மூடிட்டதா சொல்கிறாங்க. பெட்ரோல் விலை எங்கே போய் நிற்க போகுதுன்னே தெரியலை. இப்போ கொஞ்ச நாள் இந்த தேர்தலால் பெட்ரோல் மீட்ரு ஓடாமல் இருக்குங்க. வளைகுடா நாடுகள்லேருந்து பெட்ரோல் விலைன்னா என்ன ஆகும்னே தெரியலை. ஒரு முறை நான் நின்ன பொழுதுங்க, மதுரையில் ஒரு பெட்ரோல் பல்கில் நின்னேன். ஒரு பையன் அப்போ பெட்ரோல் கிட்டத்தட்ட 190 ரூபா வரைக்கும் போயிட்டு திரும்பிச்சு. ஒரு பையன் வண்டியை ஜெடிச்சிட்டு, ஐயா ஒரு 10 ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுங்க அப்படின்னா. இந்த பெட்ரோல் போடுற தம்பியாக சொன்னான், ஏன் தம்பி இப்போ தான் கொரோனா வார்டிலேருந்து நேராக வர்றியா, பெட்ரோல் விலை என்னன்னு உனக்கு தெரியாதா, 10 ரூபாய்க்கு கொடுத்தா அந்த குழாயை விட்டே வெளியே வராதே அப்படின்னாப்புல. அதுக்கு இவன் சொன்னால், நீ ஒன்றும் என் டேங்கில் எல்லாம் போட வேண்டாம், பெருமாள் கோயில் தீர்த்த மாதிரி கொஞ்சோண்டு கையில் ஊற்று, அதை வாங்கி என்னையா பண்ண போகிறேன்னு கேட்டால், இந்த வண்டியிலேயே தெளிச்சுட்டு கொளுத்திடுறேன்.
இன்சூரன்ஸ் ஏதோ 300 400 கொடுத்தா 2 முட்டை பரோட்டா சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டே இருக்கேன், மற்றபடி இனிமேல் வண்டியெல்லாம் ஓட்டி பிழைக்க முடியாதியா அப்படின்னு சொன்னாப்புல. இப்போ எங்கேயோ ஒரு வளைகுடாவில் ஒரு போர் வெடித்தால் நம்ம பெட்ரோல் பல்க்கு அது பாதிக்குது, சமையல் எரிவாயு சிலிண்டரை பாதிக்குது. இப்போ உலகளாவிய வெறுப்பு ஒரு பக்கம், உள்ளூர் வெறுப்பு ஒரு பக்கம். 2 செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன். சமீபத்தில் ஒரு ரீல்ஸ் பிரபலமாக ஓடிக்கிட்டு இருக்குங்க. ஒருத்தர் இது ரமலான் நோன்பு மாதம், இந்த மாதம் உண்மையிலேயே புனிதமானது, நிறைய சனி பயிற்சி நடந்திருக்கு. நீங்கள் வேறு எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க, எனக்கு அதிலெல்லாம் பெருசாக நம்பிக்கை இல்லை. ஆனால் ஒரு சனி இங்கேருந்து கொல்கத்தாவுக்கு போயிருக்கிறத வச்சு நீங்கள் சனி பயிற்சியையும் இதையும் போட்டு குழப்பிக்கப்படாது. இது இந்த சிஸ்டம் மாறாத வரைக்கும் இந்த சனி இடம்பெயர்றதுனால இல்லை, மொத்தத்துக்கே அந்த சனி பதவியே தேவையா இல்லையா என்கிற கேள்வியெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. சனி பயிற்சி நடந்திருக்கு, இன்னொரு பக்கம் இஸ்லாமிய சகோதரர்கள் ரமலான் நோன்பு மாதம், இன்னொரு பக்கம் கிறிஸ்துவ பெருமக்களுடைய தவக்காலம், எல்லாம் வகையிலும் ஒரே நேரத்தில் மக்கள் இதை பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க. அதில் என்ன ரீல்ஸ்னால், ஒருத்தர் அந்த சகோதரி நோன்பு வச்சுருக்காங்க போல இருக்கு. பக்கத்தில் ஒரு அம்மா என்ன பண்ணுது, வச்சு டிசைனாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. உடனே இது என்ன சொல்லுதுன்னா, அம்மா நான் நோன்பு இருக்கேன், நீங்கள் ஒன்றொன்னா டப்பாவா திறக்க அதுலேருந்து வர்ற வாசனை என்னுடைய பசியை தூண்டுது, கொஞ்சம் தள்ளி போய் உட்காந்து சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டிருக்காப்புல. அதுக்கு அந்த அம்மா சொல்லியிருக்கு, நீங்கள் நோன்புருங்க என்னமும் செய்யுங்க, ஆனால் என்னுடைய உணவு உரிமையை நான் ஒருபோதும் விட்டுவிட முடியாது அப்படின்னு போட்டு ஒரு குரூப்பு சபாஷுன்னு போட்டிருக்காங்க. நானும் சபாஷுன்னு சொல்கிறேன். ஆனால் நாங்கள் என்ன சாப்பிடணும்னு நீங்கள் தானே பல சமயத்தில் தீர்மானிக்கிறீங்க. இதை சாப்பிடக்கூடாதுங்கிறீங்க, அதை சாப்பிடக்கூடாதுங்கிறீங்க, யாராருக்கு என்னென்ன பிடிக்குதோ சாப்பிட்டு போக வேண்டியது தானே. அது நம்பிக்கையாக இருந்தால் பரவாயில்லைங்க. அதே நிர்பந்தம் பண்ணி நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறப்ப, அதே போல் பார்த்தீங்கன்னா மும்பை நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்குங்க. ஒருத்தர் என்ன கேட்டிருக்காருன்னா, கோர்ட்டில் நான் ஏர்போர்ட்டில் டாக்ஸி ஓட்டுநராக இருக்கேங்க, இது ரமலான் நோன்பு மாதம், நாங்கள் தொழுகை நடத்த வேண்டியிருக்கு, எனவே நாங்கள் பள்ளிக்கு போயிட்டு திரும்ப முடியலை, இங்கே ஒரு காலி இடம் இருக்குது, எனவே இங்கே நாங்கள் தொழுகை நடத்தி கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்பது மனு. நீதிபதி என்ன சொல்லிட்டாங்கன்னா, அப்படியெல்லாம் நீங்கள் எல்லா இடத்திலும் தொழுகை நடத்த அனுமதிக்க முடியாது சொல்லிட்டு ஒன்று சொன்னாங்க பாருங்கள், அதான் அற்புதமான வார்த்தை. விமான நிலைய வாசல்லே எழுதி வைக்கணும், விமான நிலைய பாதுகாப்பில் சமரசம் செய்து கொள்ள முடியாது. ஒருத்தர் கொஞ்ச நேரம் அங்கே தொழுகை நடத்தினா விமான பாதுகாப்பு, விமானமே பாதுகாப்பாக இல்லைங்கிறாங்களே. ஆனால் இதே விமான நிலையத்தில் அடிக்கடி பார்த்தீங்கன்னா கண்ணாடி பிடிங்கிட்டு விழுவும். அது யார் தொழுகை நடத்தி விழுந்தாதுன்னு எனக்கு தெரியலை. நான் என்ன சொல்கிறேன், இதை ஒரே ஒரு செய்திங்க. ஒரு முறை நபிகளார் பெருமானார் இருந்த பொழுது சில கிறிஸ்துவ பெருமக்கள் சந்தித்து பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுடைய பிரார்த்தனை நேரம் வந்துருச்சு. உடனே அவங்க பெருமானார்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஐயா நீங்கள் இங்கேயே கூட தொழுகை நடத்துங்க எங்களுக்கு தேவாலயத்தில். அதுக்கு பெருமானார் சொல்லியிருக்காரு, இல்லை நான் திறந்த வெளியில் போய் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு தொழுகை நடத்திட்டு வந்துட்டாங்க. இந்த பாதிரியார்களுக்கு கொஞ்சம் வருத்தம், ஏங்க இங்கே உட்காந்து நீங்கள் தொழுகை நடத்தக்கூடாதா, எங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்குமே. இல்லை நான் தொழுகை நடத்திட்டு போயிடுவேன், நாளைக்கு யாராவது இது எங்களுடைய பெருமானார் தொழுகை நடத்திய தேவாலயம், எங்களுக்குத்தான் சொந்தமானது என்று சொல்லிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் வெட்ட வெளியிலே போய் பிரார்த்தனை செய்துவிட்டு வந்தேன் என்று பெருமானார் சொன்னாராம். இப்படி சகிப்புத்தன்மையை, அன்பை பரஸ்பரம் பேசிய மதங்கள் இன்றைக்கு அதன் பெயரால், மதங்கள் அது பாட்டுக்கத்தான் இருக்குது, ஆனால் இன்றைக்கு அதை வைத்து எவ்வளவு வெறுப்பை நமக்குள்ளே உருவாக்க முயல்கிறார்கள். பசி எல்லோருக்கும் ஒன்று தான், கண்ணீர் எல்லாருக்கும் ஒன்று தான். ஆனால் இன்றைக்கு ஜாதியின் பெயரால், இங்கே பாருங்க நாங்குநேரியில் அதில் வேற சொல்கிறாங்க, பாவங்க போதையில் இருக்கிறாங்க, போதையில் இருந்தால் யாரை வேணாலும் வெட்டலாமா. நாங்குநேரியில் ஒரு வெட்டு, மதுரை மேலூர் பக்கத்தில் ஒரு வெட்டு, எங்கே பார்த்தாலும் ஒரே வெட்டாக இருக்குது. கேட்டால் எல்லாம் சின்ன 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 பிள்ளைங்க, பார்த்தாலே பாவமாக இருக்குது. இது எங்கே போகுது? இந்த போதை கலாச்சாரம் எங்கே போகுது? 2 போதைங்க, ஒன்று ஜாதி போதை, 2வது இவர் போட்ட சரக்கு போதை, 2ம் சேர்ந்து அவர் கரெக்டாக அந்த நேரத்தில் கூட ஜாதியை ஐடென்டிஃபை பண்ணி வெட்டலாம் பாருங்கள். போதை ஏறினா கூட யாரையோ வெட்டலை, கரெக்டாக இவனுக்கு யாரை பிடிக்காதோ, யார் மீது வெறுப்பு தூண்டப்பட்டிருக்கிறதோ அவர்களை வைத்தே இருக்குது. இந்த இதனால தான் தாமுயக்காசா வெறுப்பின் குற்றம் வீழ்க. இது ஏதோ தனி மனித மனங்களில் இருக்க வெறுப்பு கிடையாதுங்க,
வெறுப்பே குற்றம்னா அரசாட்சிக்கே வந்து விட்டது. அது அங்கிருந்து தன்னுடைய வெறுப்பை எல்லாம் சட்டங்களாக வெளியிடுகிறது, தீர்ப்புகளாக வெளியிடுகிறது. நான் ஒரு செய்தியை சொல்லுவேங்க. நீங்களாம் திருவிளையாடல் படம் பார்த்துருப்பீங்க இல்லையா? அதில் வந்து ஒரு பாட்டு வருங்க, மரியாதைக்குரிய பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் பாடிய பாட்டு. அது டிஎஸ் பாலையா பாடியிருப்பார் அந்த படத்தில். ஒரு 4 ஒரே சீக்வன்ஸில் 4 பாட்டு வருங்க. ஒன்று வந்து வட மாநிலத்திலிருந்து ஒரு பெரிய பாடகர் வருவார், வந்து மதுரைக்கு ஒரு சவால் விடுவார், என்னை விட சிறந்த பாடகர் உண்டா அப்படின்னு. அதுதான் பாட்டு. அதில் தான் அவர் பாடுவார், இன்றொரு நாள் போதுமா அப்படின்னு. யாரை போய் பாடுறதுக்கு போட்டிக்கு பிடிப்பாங்கன்னா, மீனாட்சி அம்மன் கோயிலில் பாட்டு பாடுற நம்ம டிஆர் மகாலிங்கம் பானபத்திரர். அவர் என்ன செய்வார், இசைத்தமிழ் நீ செய்த அரும்சாதனை, நீ இருக்கையிலே எனக்கேன் பெரும் சோதனை அப்படின்னு சொல்லுவார். அந்த இடத்துல அருமையான ஒரு வரியை கண்ணாசன் எழுதியிருப்பாருங்க. தாய்க்கொரு பிழை நேர்ந்தால் மகற்கில்லையோ, தமிழுக்கு பிழை நேர்ந்தால் உனக்கில்லையோ அப்படிம்பார். இந்த இடத்துல சிவபெருமானையே தமிழினுடைய பிள்ளையாக மாற்றி விட்டான். உன் தாய் தமிழுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு சிவபெருமானே, அந்த பிரச்சனை உன்னுடைய பிரச்சனை இல்லையா அப்படின்னு எல்லாம் டிஆர் மகாலிங்கம் பாடுவார். கடைசியாக அவரை சமாளிக்க யார் வருவா? பரமசிவ கடவுளே இறங்கி கீழே வருவார். பார்த்தா பசுமரம், படுத்து விட்டா நெடுமரம் அப்படின்னு எல்லாம் பாட்டு பாடி அந்த வட மாநில புலவர் ஹேமநாதர் படுத்திருக்கிற திண்ணையில் போய் படுத்து ஒரு பாட்டு பாடுவார். அதில் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு காட்சி வச்சுருப்பாருங்க. ஏபி நாகராஜன் வந்து படுத்திருப்பார், பாட்டு பாடுறதுக்கு முன்னால் சத்துன்னு அடிப்பார். பார்த்தீங்களா ஒரு அடி. இதனுடைய அர்த்தம் என்னென்னா, பரம்பொருளே மதுரைக்கு வந்தாலும் கொசு விடாதுன்னு அர்த்தம். வந்திருக்கவர் எவ்வளோ பெரிய பரம்பொருள், இது ஒரு சின்ன பொருள். பரமசிவனையே போய் கடிக்குதுன்னா நம்மளை விடுமாது? ஒரு அடி அடிச்சுவிட்டு ஏன்னு ஆரம்பிப்பார். பாட்டும் நானே பாவமும் நானேன்னு ஆரம்பித்து, நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே அப்படின்னு எல்லாம் அப்படியே பறவைகள் நிற்கும், கடல் அலை நிற்கும், பயிர்கள் நிற்கும். அற்புதமாக எடுத்திருப்பாங்க. அதுக்குள்ளே போகலை. அந்த பாட்டை எழுதுனது யாருங்க? பாட்டும் நானே பாவமும் நானே பாட்டை எழுதுனது யாருக்கா தெரிஞ்ச சொல்லுங்கள் பார்ப்போம். நான் ஏதோ உங்கள்கிட்ட ஒரு பொண்ணு தங்கம் கேட்ட மாதிரி இவ்வளவு மௌனம் தேவையில்லை. பாட்டு புத்தகத்தை ஸ்ரீமகள் புத்தக நிலையம் வெளியிட்ட பாட்டு புத்தகத்தை வாங்கி பார்த்தீங்கன்னா அதில் கவியரசர் கண்ணதாசனுடைய பெயர் தாங்க போட்டிருக்கு. ஆனால் இன்றைய பாடலாசிரியர் யுகபாரதி முனியாண்டி விலாசன் ஒரு புக் எழுதியிருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, உண்மையிலேயே இந்த பாடலை எழுதியவர் கவி காமு ஷெரீப். அவரும் பெரிய பாடலாசிரியருங்க. அவர் நிறைய பாட்டு எழுதியிருக்கிறார் தமிழ் சினிமாவில். அவர் இந்த திருவிளையாடல் படத்துக்காக எழுதினது இல்லைங்க, சிவலீலா என்கிற நாடகத்திற்காக மரியாதைக்குரிய கவி காமு ஷெரீப் அவர்கள் எழுதிய பாடல் இது. பிறகு அந்த பாடலை அந்த படத்திலே பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஏன் வந்து கவி காமு ஷெரீப் எழுதின பாட்டை எதுக்கு கண்ணதாசன் பேரில் போடணும்? இப்படி பல சம்பவம் நடந்திருக்குங்க. எழுதினவர் ஒருத்தராக இருப்பார், பேர் வேற வேற இருக்கும். ஒரு முறை கவிஞர் வாலி சொல்கிறாரு, ஒரு பாட்டை கேட்டுக்கிட்டு இருந்தோம், மெல்லிசை மன்னர் எம்எஸ்வி அந்த பாட்டை கேட்டுட்டு கண்ணதாசனை அடிக்க முடியாதியா, இந்த பாட்டை அப்படி எழுதியிருக்காரியான்னு சொன்னார். வாலி சொன்னார், அண்ணே இப்படி சொல்லாதீங்கன்னு. ஏன் ஏன்னாரு, இந்த பாட்டுக்கு இசையமைச்சது நீங்கள் தான். ஆமாம், நான் தான் இசையமைச்சேன். உண்மையிலேயே இந்த பாட்டை எழுதுனது நான் தான். இதை யாரோ தெரியாத ஆள் சொன்னால் பரவாயில்ல, நீங்கள் சொல்லலாமாண்ணே அப்படின்னு கேட்டுட்டு ரொம்ப வருத்தப்பட்டதாக வாலி சொல்லியிருக்காருங்க. ஏன் இப்படி மாற்றி போடணும்? யாரோ ஒருத்தன் பிட்டை போட்டிருக்கான், ஏங்க இது சிவபெருமானை பற்றிய பாட்டு, இதில் போய் காமு ஷெரீப்னு ஒரு முஸ்லீம் பேரை போட்டால் ஏதாவது தேவையில்லாமல் பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு கிளப்பி விட்ருக்காங்க. இதை போய் காமு ஷெரீப் கிட்ட சொன்ன உடனே, தேவையில்லாமல் உங்கள் படத்துக்கு என்னால் ஒரு பிரச்சனை வேண்டாம், இப்போ சில படத்துக்கு பல பிரச்சனை வந்திருக்குங்க, அப்போவும் அப்படி ஆள் இருந்திருப்பாங்க போல தெரியுது, தேவையில்லாமல் படத்துக்கு பிரச்சனை வேண்டாம், எனவே என் தம்பி கண்ணதாசன் பேரையே போட்டுருங்க அப்படின்னு போட்டுருக்கிறதாக இதை நான் சொன்னால் கூட ஏதோ அடித்து விட்றான் போல இருக்கு, ஆமக்கறி கதை மாதிரி நீங்கள் நினைக்கலாம். இது இன்னைக்கு பாட்டை எழுதிக்கிட்டு இருக்கிற யுகபாரதியை பதிவு செய்கிறாருங்க. நான் சொல்ல வந்த செய்தி அது இல்லைங்க, இதோட முடிச்சுக்கிறேன்னா, கவி காமு ஷெரீப்புக்கு 17 பிள்ளைங்க. அதே புத்தகத்தில் யுகபாரதி இன்னொன்று பதிவு பண்ணுறாருங்க. அவருடைய பிராமண நண்பர் ஒருவர், அவருக்கு ஒரு மகள். அந்த பிள்ளையை எவனோ ஒரு காமுகன் கயவன் ஏமாற்றி திருமணம் செய்து கொள்வதாக சொல்லி அந்த பெண்ணை கர்ப்பிணியாக்கி விட்டான். அந்த குழந்தைய சின்ன பொண்ணுது. உடனே இந்த பிராமண நண்பர் காமு ஷெரீப்புக்கிட்ட வந்து, நாங்கள் குடும்பத்தோட தூக்குல தொங்க போகிறோம், கல்யாணமாகாத பொண்ணு இப்படி இருக்கிறதா தெரிஞ்சால் ஊரில் எனக்கு மரியாதை என்ன ஆகிறது
அப்படின்னு அழுத பொழுது கவி காமு ஷெரீப் என்ன பண்ணாரா, அவருடைய துணைவியாரை இணையரை அழைத்து இந்த பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு நீ கிராமத்துக்கு போயிரு, இந்த பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு நீ கிராமத்துக்கு போயிரு, இப்போதான் 3 மாதமோ 4 மாதம் ஊருக்கு தெரியாது, நீ நம்ம ஊர்லேயே வச்சிருந்து அந்த பெண்ணுக்கு பிரசவம் பார்த்து குழந்தை பிறந்த உடனேயே மறுபடியும் சென்னைக்கு வருகிற பொழுது இது எனக்கு பிறந்த குழந்தை என்று நீ சொல்லிவிட வேண்டும். அந்த பிள்ளை மீது எந்த ஒரு சிறு களங்கமும் வரக்கூடாது என்று சொல்லி அனுப்பி, ஏற்கனவே 17 பிள்ளை அதில் 1-2 இறந்து போனதாகவும் சொல்றார். தன்னுடைய நண்பருடைய மகளுக்கு பிறந்த குழந்தையை தன்னுடைய குழந்தை என்று கவி காமு ஷெரீப் கடைசி வரை வளர்த்து அவரே திருமணமும் செய்து வைத்திருக்கிறார். இதுதாங்க தமிழ்நாட்டினுடைய மரபு, இதுதான் தமிழ்நாட்டினுடைய தொடர்ச்சி. நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல ஜாதியின் பெயரால் இதே கோவை அதற்கான விலையை பெருமளவில் கொடுத்திருக்கிறது. எனவே அன்பிற்கினியவர்களே, நம்முடைய ஆன்மீக மரபு என்னன்னா, எல்லோரும் இன்புற்று வாழ்க என்கிற வள்ளலாருடைய ஆன்மீகம் தான் நம்முடைய ஆன்மீகம். தாயுமானவருடைய ஆன்மீகம் தான் நம்முடைய ஆன்மீகம். தாழ கிடப்பவரை தற்காப்பதே தர்மம் என்கிற வைகுண்டருடைய ஆன்மீகம் தான் நம்முடைய ஆன்மீகம். பசித்த மனிதனுக்காக இறங்குவது தான் நம்முடைய ஆன்மீகம். எனவே இன்றைக்கு அதை காரணம் காட்டி வெறுப்பை வளர்க்கிற பொழுதுதான் தாமுயகாசா போன்ற பண்பாட்டு அமைப்புகள் இன்றைக்கு நாம் சொல்கிறோம், வெறுப்பின் கொற்றம் வீழ்க, அன்பே அரமண எழுக என்கிற முழக்கத்தை தாமுயகாசா வெறும் ஓசை நயக்கத்திற்காக கொடுக்கவில்லை, தேசம் இருக்கிற நிலையை வைத்துத்தான் கொடுத்திருக்கிறோம். நம்முடைய மேடைக்கு வந்து தமிழ் மரபு வலியுறுத்துகிற அறத்தை பற்றி பேச வருகை தந்திருக்கிற அன்றைய நம்முடைய தமிழ் மாமுனி மரியாதைக்குரிய நம்முடைய அடிகளார், அவர் கடைசியாக பேசிய மேடைகளிலே ஒன்று விருதாச்சலத்திலே நம்முடைய தாமுயகாசா மேடை. நம்முடைய மேடைக்கு எப்பொழுது அழைத்தாலும் நம்முடைய மரியாதைக்குரிய அடிகளார் பெருமானவர்கள் வருவார்கள். கடைசி மேடையிலே அவர் கண்ணீர் விட்டு அழுதார்கள். எனக்கு முந்தைய தலைமுறை சுதந்திரம் வாங்கி கொடுத்து விட்டு எங்கள் கையிலே இதை கொடுத்து விட்டு போனது, எங்கள் தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு எத்தகைய இந்தியாவை எத்தகைய தமிழ்நாட்டை கொடுத்து விட்டு போகிறோம் என்று நினைக்கிற பொழுது என்னால் வேதனை தாங்க முடியவில்லை என்று அந்த தூய ஆன்மா மேடையிலேயே கண்ணீர் வடித்தார். சொல்லிவிட்டு நம்முடைய மரியாதைக்குரிய அடிகளார் பெருமான் சொன்னார், இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, இத்தகைய மேடை இருப்பதால் நான் நம்பிக்கையோடு மேடையை விட்டு இறங்குகிறேன் என்று நம்முடைய தவத்திரு அடிகளார் அவர்கள் சொன்னார்கள். அன்றைக்கு அவருடைய அதே ஞான மரபில் வந்து கொண்டிருக்கிற அவர் நான் உள்ளுக்குள்ளே போகலை, அவ்வளவு பெரிய உண்மையான தமிழ்நாட்டினுடைய ஆன்ம மரபை ஆன்மீக மரபை ஞான பெருவெளிச்சத்தை தமிழ் சமூகம் என்றும் விதைத்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய சொல்வேந்தர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லி என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.